இருங்க இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்றைய நிவாரணம் வழங்கும் நிகழ்வானது சுழிரம் மேற்கை பிறப்பிடமாகவும் தற்பொழுது பிரான்சில் வசிக்கும் சின்னையா கங்காதரன் என்பவரது 1,00,000 ரூபா அன்பளிப்புடனும் மிகுதி பணங்களை வள்ளலார் அருட்சோதி மணிமன்றம் பிரான்ஸ் கிளையினரும் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக சிவானந்தன் அவர்கள் உரையாற்றார். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த நல்ல கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கும் வள்ளலார் அருட்சோதி மணிமன்றம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த நமது சுழிரம் மேற்கில் வசிக்கின்ற சுழிரம் மத்தி வசிக்கின்ற வரத்தோலை, குடாக்கனை, பச்சந்தை, பெரியபுலோ, ராத்தலடி போன்ற கிராமங்களுக்கு இந்த அறக்கொடையை செய்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள், அதாவது இப்போ சிறிய இப்படியான உதவிகளை நலிவிட்ட குடும்பங்களுக்கு சென்றடைவதற்கு உண்மையான ஆட்களை அடையாளம் கண்டு இந்த நிதியுதவியை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என வாழ்த்தி, உண்மையில் இந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை என்ற வள்ளலார் கோட்பாட்டுக்கிடங்க வள்ளலார் என்ற இடத்தில் நான் சென்றிருக்கிறேன் இந்தியாவில். அங்கே ஒரு தீ மூட்டி இருக்கிறது. அங்கே இப்போ போனாலும் அந்த வள்ளலார் மடத்தில் ஒரே உணவு பரிமாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த எந்த நேரமும் அங்கே அந்த அவர் மூட்டிய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வள்ளலார் சாதி சமய மதம் கடந்து சர்மார்க்க இதில் தான் அவர் பயணித்தவர். அவர் ஒரு எந்த மதம் என்றே இல்லாமல் அவற்றை நோக்கம் சமூக சேவை, அதாவது சேவையினூடாக இறைவனை காணலாம் என்று அவர், அதாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி நலிவிட்ட மக்களிடம், நோய் விட்ட ஆட்களிடம்தான் இறைவனை காணலாம். அவர்களுக்கு சேவை செய்வதே இறைவன் வருவார் என்று சொல்லித்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த சேவைகளை நாங்கள் செய்தாலே கடவுள் எங்களை தேடி வருவர். அந்த வகையில் இந்த உதவியை மேற்கொண்டிருக்கும் பிரான்ஸ் வள்ளலார் அருட்சோதி மணிமன்றம் பிரான்ஸ் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு நலிவிட்ட கிராமங்களை தேர்ந்தெடுத்து நலிவிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து வழங்குகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருத்தங்கள் தீராத நோய்கள் சந்திக்கின்ற குடும்பங்களில் இருந்து இங்கே சமூகம் தந்திருக்கின்ற, அதாவது J172 கிராமத்தில் அம்மாக்கள், ஐயா எல்லோருக்கும் வணக்கம். என்ன காரணம் என்றால், இந்த பொதிகள் தருகின்ற அறிஞரை பற்றி எனக்கு இன்று வரையும் ஒன்றுமே தெரியாது. முந்த நாள் தான் எங்கண்ட பாபு விதானியார் என்னை சந்தித்தார். இந்த மண்டபம் வேணும் என்று கேட்டார். அப்போதான் சொன்னார், என்ன விஷயம் என்று கேட்டேன். இப்படி கண்டு நான் சொன்னேன், எனக்கு தெரியாட்ட. நான் அப்படி இருக்க வீட்டை போய் எங்கண்ட கந்த புராணம், பெரிய புராணம் எல்லாத்தையும் தூக்கி பார்த்தேன். இப்படி ஒரு வரலாறு உள்ள அறிஞரை பற்றி அதுகள் ஒன்றிலேயும் அமைந்திருக்க இல்லை. சரி என்று பிறகு விதானியாருக்கு சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாண்டு. அவர் சொன்னார், நான் ஒரு புத்தகம் கொண்டு வந்து விஜயாவிட்ட கொடுக்குறேன்னு. பிறகு அவ நேற்றைக்கு எனக்கு தானே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சொல்லி இருக்கும். அதான் இதை வாசித்து பார்த்தேன். இந்த வள்ளலாரும் வரலாறும், இந்த வள்ளலார் வந்து கனவிதத்தில் எல்லோருக்கும் உதவி செய்திருக்கிறார். அதாவது உணவுகள் இல்லாம தட்டுப்பட்ட நேரம், இப்ப இவ்வளவு பேரும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கண்டால், அந்த வள்ளலார் யோசிச்சு போட்டு அவர் ஏதோ ஒரு தியானம் செய்து, நாளைக்கு இன்றைக்கு சமாளிங்க, நாளைக்கு ஒரு எல்லாருக்கும் சாப்பாடு
சாப்பாடு இல்லாட்டியும் சமைக்கிற சாப்பாடாக வருமென்று சொன்னாராம். அப்படியே அந்த மண்டபத்திலே அவ்வளவு பேருக்கும் 300-400 பேருக்கு உதவக்கூடிய வகையிலே அந்த சாப்பாடு கிடைத்ததாம். 1823ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி இவர் பிறந்தார். அவர் சின்ன வயதிலே 6 வயதிலே 9 வயதிலே ஆசிரியருக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குது. அந்த சக்தியை வச்சு அவர் ஒரு அருட்பெரும் சோதி கண்டு அவற்றை தியானத்தில் இருந்து வர்ற அந்த எழுச்சியை வச்சு அவர் கன மக்களுக்கு கன ஆக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த வகையிலே பெரியார் சங்கராச்சாரியார் இவரே ஒருக்கா சோதிக்கவோ என்னவோ இவருக்கு என்ன ஆற்றல் இருக்குதுன்னு அறிக்கவோ சமஸ்கிருதத்தின் விஷயத்தை பற்றி கேட்டார். அவர் உடனே கடைசியாக அதுக்கு சொன்ன மறுமொழி எல்லாம் உங்கள்கிட்ட தமிழ் மொழிதான் என்று சொல்லி முடித்தார். அது மாதிரி இவர் பலருக்கு பல இடத்துல பல சேவைகள் ஆற்றி அந்த வகையில நாங்களும் நெடுக வாங்க முடியாது. ஆனால் எங்களுக்கு உணவைத்தான் கொடுக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் நலிந்தவருக்கு உதவிகள் செய்து கொடுக்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேணும். அதுதான் முக்கியம். அந்த வகையிலே எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு எங்களுடைய பழைய சதாசிவம் வாத்தியாற்ற மகன் பாபு விதானியர் நன்றி சொல்லி, எங்கள் சமுத்தி சிவாவுக்கும் நன்றி சொல்லி, நீங்கள் எல்லோரும் இந்த பொதுகை பெற்று சிறப்பாக வாழ வேணும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாவ்ஜிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள், புனிதம் அம்மா மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன், நான் இங்கே 2005ஆம் ஆண்டிலிருந்து 2016 மட்டும் சங்கான பிரதேச செயலகத்தில் கலாச்சார உத்தியோகத்தராக இருந்தேன். இப்போ ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய முகம் உங்களுக்கு புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே நிறைய விழாக்கள் எல்லாம் செய்த நாங்கள் நிறைய கூட்டங்கள் எத்தனையோ விடயங்கள் செய்திருக்கிறோம். என்ன தெரியுமோ? கனவேருக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நாங்கள் இப்போ அந்த வள்ளலாருடைய பிரதானமான மந்திரம் என்ன ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் அதை திரும்ப மீண்டும் ஒருக்கா சொல்லிக்கொள்வோம். என்ன சரி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. சரி, அப்போ எங்களுடைய புனிதம் அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு வள்ளலாருடைய ஆரம்ப நிலை தெரியாது. என்னென்னா வள்ளலார் இப்போ பிற்காலத்தில் வாழ்ந்த ஒருவர். 1823ஆம் ஆண்டில் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியில் பிறந்தவர். நாவலர் 1822 12-18 பிறந்தவர். அப்போ கிட்டத்தட்ட நாவலருடைய சமகாலத்தில் நாவலரு கிட்டவாக வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். அப்போ வள்ளலாரை நாங்கள் ஏன் கொண்டாட வேணும்? அப்போ இந்த வள்ளலார் இப்போ உலகத்தில் நிறைய வள்ளல்கள் வாழ்ந்திருக்கணும். முதல் 7 வள்ளல்கள், இடி 7 வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள் என்ற அந்த வள்ளல்கள் வாழ்ந்திருக்கணும். வள்ளலண்டா கொடுக்கிறவர், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் வள்ளல். ஆனால் வள்ளலார் என்றால் அது ஒரு ஆள் தான். வள்ளலார் வள்ளல்கள் கனவேர். முல்லைக்கு தேரி இந்த பாரி, மயிலுக்கு போர்வை இந்த பேகன், அப்படி எல்லாம் பழைய வரலாறுகள் இருக்குது. வள்ளல்கள் கனவேர். வள்ளலார் என்றால் இவர் தான், ஒரு ஆள் தான் வள்ளலார் உலகத்தில். இதுவரையில் வள்ளலார் என்றது ஒரு ஆள். அப்போ
இந்த வள்ளலாரை பற்றி நாங்கள் ஏன் தெரிந்து கொள்ளணுமெண்டா, வள்ளலார் ஒரு சித்தராயோ துறவியாயோ எங்கேயோ போய் ஒரு காட்டுக்குள்ள வாழையில மக்களோடு மக்களாக வாழ்ந்து இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை முதலாவதா உணர்ந்து அதை கொடுத்தவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ வேணுமென்றால் பசி இல்லாமல் வாழ வேணும். பசி இருந்தால் அவர்களால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா வயிற்றுல பசிக்குது. இன்றைய புரட்டாசி சனி, நாங்கள் கணவர் விரதமாக இருப்போம். அப்போ ஒரு 2 மணிண்டா உங்களுக்கு தெரியும் பசி எப்படி இருக்குமெண்டு. இது நாங்கள் விரதம் இருந்ததால் ஏற்பட்ட பசி. சாதாரணமாக உணவு இல்லாமல் நிறைய பேர் பசியோடு இருக்கணும் இன்றைக்கு உலகத்தில். அப்போ அந்த பசியோடு நாங்கள் இருந்தோம் என்றால் வேறு எந்த ஒரு வேலையும் செய்யலாது. பசி வந்தால் 10 பறந்து போயிடும். என்ன 10 பழமொழி இருக்குதானே, பசி வந்தா 10 போய்விடும். மானம், குலம், கல்வி, வெண்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனிற்கசிந்து மெல்லியன் மேற்காமுறுதல். ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லிக்கிறார். பசி வந்துட்டுதண்டா மானம் பார்க்க மாட்டோம், சாதி பார்க்க மாட்டோம், என்ன கல்வி கற்க மாட்டோம், ஒன்றுமே செய்யலாது. என்ன முதலாவது தேவை? வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். சாப்பிட்டால்தான் அடுத்து என்னண்டாலும் செய்யலாம். அப்போ வள்ளலார் என்ன யோசித்தார்? இந்த மனிதர்கள் பசியோடு இருக்கக்கூடாது. பணக்காரர் பசியோடு இருப்பினமோ இல்லை. அப்போ யார் பசி எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பினம்? ஒன்றுக்கும் வழி இல்லாத ஏழைகள். அப்போ ஏழைகளிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டார், இரக்கம் கொண்டார், அவர்களுடைய பசியை போக்க முற்பட்டார். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் வள்ளலாரை கொண்டாடுகிறோம். இதில் வள்ளலாருடைய காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்திருப்பினோம். அவியலையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு கதைக்கல. இதில் வள்ளலாருடைய காலத்தில் கந்தையா, சுப்பிரமணியம், பொன்னையா, வள்ளிப்புள்ளியான நிறைய பேர் வாழ்ந்திருப்பினோம். அப்போ இன்றைக்கு ஏன் நாங்கள் இதில் வள்ளலாரை பேசுகிறோம்டா, அவர் ஏழை மக்களினுடைய அந்த பசியை போக்கியவர். பசியை போக்குவதற்காக அங்கே சிவானந்தன் முதல் சொன்னார். 1867ஆம் ஆண்டில் ஒரு அக்கினியை மூட்டினவர். ஏன் மூட்டினவர்? சமைச்சு இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த நெருப்பு இன்றைக்கு கிட்டத்தட்ட 155 வருடங்களுக்கு மேலே தாண்டியும் இன்றைக்கும் எரிஞ்சு கொண்டு இருக்கா. அந்த நெருப்பு இன்னும் அணைக்கேலேண்டா என்ன கருத்து? இன்று வரைக்கும் அந்த தானம், அன்னதானம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அதில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்புண்டை கிடைச்சிருக்கு. என்னண்டா, வள்ளலார் எங்கேயோ இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இந்த பணிகள் செய்தவர். அப்போ அவருடைய பேரால், அவருடைய அருளால் இன்றைக்கு நாங்களும் இந்த பொருள்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்களும் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்வில் கஷ்டங்களோடு தான் இருக்கிறோம். அப்போ வள்ளலாருடைய அந்த அருட்பார்வை, அந்த ஒளி இன்றைக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு? எங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஏன்னா இதுகளெல்லாம் பெரிய பேறுகள். ஏன்னா மற்றது வள்ளலார் சின்ன வயதிலேயே, அம்மா சொன்ன மாதிரி 9 வயதிலேயே ஆசிரியருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். அங்கே முருகன் கோயிலில் முருகனிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர். அப்போ ஆசிரியர் சொல்லி கொடுத்தது என்ன விடயமெண்டா, உலக நீதியில் வார கருத்துகள் ஔவையாருடைய. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். தெரியும் என்ன? ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம். அப்போ இது வள்ளலார் 9 வயதில் இந்த விஷயத்தை ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்குறார். அப்படி கேட்க அவருடைய மனதில் ஒரு விடயம் என்னண்டா, இது என்ன வேண்டாம் வேண்டாம்ண்டு வருது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஏன் அப்படி வேண்டாம்னு சொல்லுவோம்? நாங்கள் வேணுமென்று சொல்லுவோம். எப்பவும்
எதிர்மறையாக கதைக்கக்கூடாது. நாங்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் இனி முன்னேற மாட்டோம் அன்று சொல்லாமோ? அப்படி சொல்லக்கூடாதா? நாங்கள் முன்னேறுவோம். நாங்கள் எது நினைக்கிறோமோ அதுவே ஆகிவிடுவோம். உபநிடதங்களில் வருது, யத்பாவம் தத்பவதி. நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். அப்போ உளவியலும் சொல்லுது என்னண்டா, நாங்கள் எப்பவும் உடன்பாடான எண்ணங்களோட இருக்கவன். நான் முன்னேற்றம் அடைவேன், முன்னேற்றம் அடைவேன். நான் ஒரு காலமும் முன்னேறவே மாட்டேன் கண்டா, முன்னேற மாட்டேன். ஒரு சின்ன கதை, எங்கள் தலையிலேயே ஒரு பூதம் இருக்கான். எங்கள் ஒவ்வொருவருடைய தலையிலையும் பூதம் இருக்கு. பாருங்க, இருக்கோண்ட இருக்கா? தலையில ஒரு பூதம் இருக்கு பாருங்க. எந்த தலையில தெரியுதோ வரையா? உங்கள்ட தலையில இல்லையே. ஓ, அது கண்ணுக்கு தெரியாது. அந்த பூதம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குது. இருந்து இடைக்கடி என்ன சொல்லுமாம்? அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும். அது சொல்லேக்க நாங்கள் என்ன நினைச்சோமோ அது நடக்கும். இவர் படிக்கிறபடியும் யோசிக்கிறான், நான் ஒரு வைத்தியரா வர வேணும். பூதம் சொல்லுது அப்படியே ஆகட்டும். அவன் வைத்தியரா வந்துடுவான். இன்னொரு பிள்ளை யோசிக்குது, எனக்கு இந்த ஆண்டுக்குள்ள திருமணம் நடக்கும். பூதம் சொல்லுது அப்படியே ஆகட்டும், திருமணம் நடக்கும். இன்னொருத்தர் சொல்றார், நான் இன்றைக்கு பூ வைக்க ரோட்டில் ஆக்சிடென்ட் படுவேன் போல. பூதம் சொல்லுது அப்படியே ஆகட்டும், அவர் போய் ஆக்சிடென்ட் பட்டுடுவார். அப்ப நாங்கள் நினைக்க பூதம் சொல்ற அந்த டைம் சரியா நடக்கும். அப்ப இந்த கதை என்ன சொல்ல வரீனா, எப்பவுமே நாங்கள் நல்ல விடயங்களை நினைக்க வேணும், எதிர்மறையை நினைக்க கூடாது. அப்ப வள்ளலாருக்கு இந்த ஞானம் எப்போ வருது? இந்த உளவியல் ஞானம் 9 வயதுல வருது. டீச்சருக்கு என்ன சொல்றார்? ஆசிரியருக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். அப்ப ஆசிரியருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடாப்பா இது பழைய பாடல், எவ்வளவோ புகழ் பெற்ற இது. சரி, அப்ப ஆசிரியர் சொன்னார், நீ சொல்லு. அப்ப நீ உடன்பாடான வசனமா சொல்லு. 9 வயதுல சொல்றார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். பாருங்க, அந்த வேண்டாம் டீச்சர் சொல்லி கொடுத்தது. சொல்றார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இந்த மனதிலே ஒன்றை வச்சு கொண்டு சிரிச்சு கதைப்பினம், அவியலோட ஒரு நாளும் போய் உறவு கொள்ளக்கூடாதான். அப்ப இப்படியான தன்மை கொண்ட வள்ளலார் வளர்ந்து வந்து அவர் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினவர், ஒரு சீர்திருத்தவாதி. இந்த பலியிடல் வேண்டாம், சாதி சார்ந்த பாகுபாடுகள் வேண்டாம். என்ன, இந்த சமூகத்தில் பலியிடல் இருக்கக்கூடாது, சாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, இந்த பெண்கள் உடன்கட்டி ஏறக்கூடாது, பெண்கள் இன்னொரு திருமணம் செய்யலாம். அப்படியெல்லாம் சமூகத்தில் பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர் இந்த வள்ளலார். அப்ப வள்ளலாருடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எதை நோக்கி இருந்தாண்டா, இந்த ஏழை மக்கள் முன்னேற வேண்டும். அதாவது உலகத்தில் நலிவுற்றவர்கள், பசியோடு இருப்பவர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது. அதுக்காக தன்னாலான பணிகளை மேற்கொண்டவர். அவருடைய இறுதி காலம் அப்படி சமாதி அடைந்தது. அவர் இந்த நேரம் இந்த அருட்பெருஞ்சோதி, அதாவது உலகம் முழுவதும் ஒளிமயமாக இறைவன் இருக்கிறான் என்று சொன்னவர். அப்ப கடைசியில ஒரு நாள், அவருடைய இறுதி நாள், சீடர்கள் எல்லாம் நிற்கணும், அறைக்க போறார். குறிப்பிட்ட டைம் ஆளக்காணையில கதவை பூட்டினபடி கிடக்கு. ஒரு கற்பூர வாசனை ஒன்று வருது. எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தினோம், ஆள் இல்லை. போய் கதவை துறந்தால் அதுக்கு வள்ளலார் இல்லை, அவருடைய உடம்பே இல்லை.
என்ன செய்துட்டுது? அப்படியே அவர் அந்த யோதிமயமாக கடவுளோட கலந்துட்டார். அப்போ அந்த வள்ளலாரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் வருகிற நேரம் எல்லாம் நாங்கள் நினைக்க வேணும். நினைக்கிறேன் இந்த கூடுதலாக இந்துக்கள் தான் இருப்பீங்களே என்ன. அவர் திருவாசகத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர். திருவாசகத்தில் ஈடுபாடு காரணமாக என்ன செய்வாராம்? திருவாசகத்தை பேப்பரில் எழுதி போட்டு அதை சுருட்டி அந்த குடும்பிக்க வச்சு கொண்டு திரிவாராம். திருமணம் செய்தண்டு முதல் நாள் இரவு திருவாசகத்தை பாடிக்கொண்டே இருந்த ஒருவர். ஒரு வித்தியாசமான ஆள். அப்போ எங்களுடைய இந்து சமயத்தோடையும் கூடுதலாக இணைந்தவர். மற்றது அவர் இந்த சமயம் என்று ஒன்றும் சொல்லல, ஒளி, கடவுள் எப்பொழுதும் ஒளி வடிவில் இருக்கிறார். அதற்கு நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கோம். எண்ணங்களை தூய்மைப்படுத்தி வைத்திருந்தோம் என்றால் அது எங்களுக்கும் பயன் தரும், மற்றவர்களுக்கும் பயன் தரும். நான் முதல் சொன்னேன், நாங்கள் எது நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். அப்போ எங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணம் போல வாழ்க்கை என்று சொன்னோம். முந்தி பழைய காலத்தில் சொன்னார்கள், எண்ணம் போல வாழ்க்கை. மனமது சுத்தமானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், எல்லாமே சரியாக அமைந்துவிடும். அப்போ எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் கவனிக்க வேணும், தூய்மைப்படுத்த வேணும். நாங்கள் எங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுற மாற்றம் மற்றவர்களை பாதிக்கும். நாங்கள் நல்லது நினைச்சா எங்களுக்கும் நல்லது நடக்கும், மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும். நாங்கள் தீமை நினைச்சோம் என்றால் எங்களுக்கும் தீமை நடக்கும், மற்றவர்களுக்கும் தீமை நடக்கும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன கதையை சிந்திக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு புரட்டாசி சனி வேலைக்கு போகணும் வீட்டை. அப்போ ஒரு ஊரிலே ஒரு கள்வன் இருக்கிறான். அதே ஊரில் தான் ஒரு துறவியும் இருக்கிறார். துறவிக்கும் கள்ளனுக்கும் அந்த எண்ணங்கள்லேயே ஒற்றுமை வருமோ? வராது. என் கள்வனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்? இன்றைக்கு யாருடைய வீட்டை களவெடுக்கலாம், இன்றைக்கு ஆற்ற மோடிஜலி எடுத்து கொண்டு ஓடலாம், ஆற்ற சைக்கிள் எடுத்து கொண்டு ஓடலாம். இதான கள்ளனுடைய எண்ணங்கள். ஒரு துறவியின் சாமியாருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கும்? உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், எல்லோரிடத்திலையும் கடவுள் இருக்கிறார், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது யாருடைய எண்ணங்கள்? அந்த சுவாமி துறவியின் எண்ணம். இப்போ ஒரு நாள் இந்த கள்வன் என்ன செய்தான்? அந்த துறவியை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். இன்றைக்கு வந்தவர்கா சாப்பிட்டுட்டு போங்கன்னு. அப்போ துறவியும் என்ன செய்தார்? அவற்றை வீட்டை போய் நெல்ல சாப்பிட்டார், நிறைய சாப்பாடு. இப்போ பின்னேரம் அந்த கள்வனுடைய வீட்டு கிணற்றடிக்கு போனார் துறவி, முகங்கழிக்கிட்டு வீட்டை வலிக்கிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு தங்க சங்கிலி ஒன்று மின்னி கொண்டு கிடாக்கு. எங்க? கள்வனுடைய வீட்டு கிணத்தடியில். துறவி அப்படியே பார்த்தார். உடனே துறவிக்கு அதை எடுக்க வேணுமென்று எண்ணம். திரும்ப வருது நல்ல சங்கிலி. இப்போ 1,75,000 மேலே. சரி, எடுத்து கொண்டு போவோம். என்ன ஒரு பவுன் சரியான விலை தானே. ஒரு நாளுமே துறவி அப்படி யோசிக்கிறேல. சாப்பிட்டா அப்புறம் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம், சங்கிலி எடுத்துக்கொண்டு போவோம். எடுத்துக்கொண்டு போட்டார், வீட்டை கொண்டு போட்டார் கலவை. சரி, இப்போ 3 நாள் கழித்து சங்கிலியை கொண்டு வந்து கல்வன் கையில் கொடுக்குறார். இந்த அப்போ இந்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு போட்டு, இந்த கல்வனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமோ? நான் கள்ளன் களவெடுக்கலாம், நீனப்பா களவெடுத்தனி, அதுவும் எந்த வீட்டை வந்துல களவெடுத்து கொண்டு போயிருக்கிற. அப்போ பெரிய ஆச்சரியம். கள்ளன் கேட்டானே, ஏன் களவெடுத்தனி என்று. அப்போ இந்த துறவி சொன்னார், எண்டும் இல்லையாப்பா, உண்ட சாப்பாட்டை சாப்பிட்டதன் பிற்பாடு எனக்கு அந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது, எங்கேயாவது களவெடுக்க வேணும். அப்போ என்ன நடந்துட்டு உண்மையை? இந்த கள்வன் சமைச்ச சாப்பாடு இருக்கല്ലോ, அவன் சமைக்க என்ன எண்ணத்தோட சமைச்சிருப்பான்? அப்படியே பானையில் தண்ணியை விடுவான், இன்றைக்கு ஆற்ற சங்கிலியாக இருப்போம், என்ன அரிசியை கிளஞ்சு போடுவான், இன்றைக்கு யாருடைய வீட்டுக்கு இறங்குவோம். இந்த எண்ணம் எல்லாம் எங்கே போட்டுது? இப்போ சாப்பாட்டுக்கு போய் நிற்குது. அந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்டது?
நல்ல எண்ணமுள்ள துறவி சாப்பிட்டார். இப்போ அவருடைய உள்ளத்தில் அவருக்குள்ள கள்ள எண்ணம் நிற்குது. அப்போ ஏன் 3 நாள் களியை கொண்டு வந்து கொடுத்தவர்? சாப்பாட்டின் தன்மை இப்போ போட்டுது. நாங்கள் உண்ணுகின்ற உணவுகள் விஞ்ஞானத்தின்படி 3 நாள் அந்த தன்மையில உணர்ச்சிகளை எங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ 3 நாள் கடந்துட்டுதல்லோ, இப்போ துறவிக்கு நல்ல எண்ணம் வந்துட்டுது. திரும்ப நல்ல எண்ணம் வந்தால் இன்னொரு ஆளுடைய பொருளை வச்சிருக்க மாட்டார். அதான் கொண்டு வந்து கொடுத்தவர் தான். அந்த காலத்தில் எங்களுக்கு பழமொழி சொல்லி வச்சுக்கிடாக்கு, நல்லாரை காண்பதுவும் நன்று. மற்றது சொல்லிக்கிடாக்கு இன்னொரு கருத்து, தீயாரை காண்பதுவும் தீது. அப்போ பாருங்க, இன்னொருவருடைய எண்ணங்கள், அந்த அதிர்வுகள், அந்த அலைகள் என்ன செய்யும்? எங்களை தாக்கம். அதான் நாங்களும் நல்ல எண்ணங்களோட இருக்க வேணும், மற்றவர்களும் நல்ல எண்ணங்களோட இருக்க வேணும். என் முந்தின காலம் சொல்லினோம், நீங்கள் கண்டபடி ஆக்கட்ட போய் வேண்டி சாப்பிடாதேங்கோ. என்ன காரணம்? அவ என்ன எண்ணத்தோடு அதை தரீனம்னு தெரியாதல்ல. அதில் உண்மை இருக்கு. அதெல்லாம் கண்டபடி எல்லாடம் போய் தண்ணி வேண்டி குடிக்காதேங்கோ. அது ஒரு பக்கம் சாதி கருத்து, அது வேற. ஆனால் இந்த கருத்து என்னண்டா, அவ என்ன எண்ணத்தோடு அதை எங்களுக்கு தரீனம்னு தெரியாது. அப்போ இப்படி வள்ளலார் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்ததால அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் என்னவாக இருந்தது? தூய்மையாக இருந்தது. அவருடைய செயற்பாடுகள் தூய்மையாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் அவரை கொண்டாடுகிறோம். அப்போ இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வள்ளலார் எங்களுக்குள்ள நினைப்போம். எங்களுக்கு கஷ்டம் துன்பங்கள் வரைக்கும் நினைத்து பாருங்க. இப்போ நான் முதல் வள்ளலாரை பற்றியெல்லாம் கேம்பஸில் எல்லாம் படித்து அப்படியே விட்டுட்டேன். பிறகு எங்களுடைய கிராம அலுவலருடைய தொடர் வந்து இந்த அமைப்புக்கு போன பிறகு சில வேளையிலே எனக்கு ஏதாவது கஷ்டமெண்டா நினைப்பேன், பொருட்கஷ்டமெண்டா நினைப்பேன். நினைக்க எனக்கு ஏதோ ஒரு வகையில் பொருள் வந்து சேரும். உண்மை. அப்போ நீங்களும் வள்ளலாரிடத்திலே அன்பு கொள்ளுங்கோ. அந்த அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொல்லிக்க ஏதோ ஒரு வகையிலே அந்த அதிர்வு வந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டாயமாக வளமாக்கும் என்று கேட்டு இன்றைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் செல்வராசா மல்லிகா எடுத்து கொடுங்க. சந்திரகுமார் புவனேஸ்வரி, நந்து லோகசீலன், இப்ப வாசிக்க தெரியாதவை இல்லை தானே. சும்மா நாங்களும் எடுத்தோம்.
போங்க போங்க